Sixth problem. Kannan sold goods for ₹1,000 to Mohan on 1/1/1996, and on the same day, Kannan draw a bill to Mohan. Mohan accepted it and returned it to Kannan, who discounted it on 3rd January 1996 with his bank at 6% per annum. The acceptance was dishonored on the due date, and the noting charges paid by the bank ₹60. Pass the journal entries to record the above transaction in the books of Kannan and Mohan. In this problem, Kannan sold goods to Mohan. Afterwards, Kannan draw a 2 months bill. 2 மாசத்துக்கு அவங்க என்ன செய்றாங்க? பில் டிரா பண்றாங்க. அப்போ 1/1/1996னா ஜனவரி டு பிப்ரவரி, பிப்ரவரி டு மார்ச். ஸோ 4th மார்ச் தான் நமக்கு டியூ டேட். 3rd ஜனவரியில் கண்ணன் என்ன செய்றாங்க? பேங்க்ல போய் மணி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. டியூ டேட் என்னைக்கு? 4th மார்ச். பில் என்ன செஞ்சுட்டு டிஸ்ஆனர் ஆயிட்டு. ஸோ இப்போ நோட்டிங் சார்ஜஸ் பே பண்ணணும். இந்த நோட்டிங் சார்ஜஸை யார் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அக்செப்டார் மட்டும்தான் பே பண்ணணும். அக்செப்டார்னா டிராயி. ஸோ இதை வச்சு நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் மேக் பண்ண போகிறோம் இந்த புக்ஸ் ஆஃப் கண்ணன். சரியா? ஃபர்ஸ்ட் குட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ மோகன் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். அடுத்தது பில் மேக் பண்ணுறாங்க. யார் மேக் பண்ணுறாங்க? கண்ணன். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு மோகன். ரெண்டுமே 1st ஜனவரியிலே நடக்குது. 3rd ஜனவரியில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள். சரியா? டிஸ்கவுண்ட் 1000 இன்ட்ரு 6% இன்ட்ரு 2/12. So discount is 10 rupee. Next, bill is dishonored. ஸோ இப்போ பேங்க்குக்கு போனதுக்கு அப்புறம் தான் பில் என்ன செஞ்சிருக்குது? டிஸ்ஆனர் ஆயிருக்கு. ஸோ அவங்க மணி ரிசீவ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ஆனர் ஆயிருக்குது. ஸோ மோகன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் இன் த புக்ஸ் ஆஃப் மோகன். வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கண்ணன் ₹1000. அடுத்தது பில்ல அக்செப்ட் பண்றாங்க. கண்ணன் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேயபிள். ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணும்போதுல இவங்களுக்கு எந்த விதமான டிரான்சாக்ஷனும் கிடையாது. அதனால நம்ம மோகனுக்கு என்ட்ரி கொடுக்க வேண்டாம். பில் டிஸ்ஆனர் ஆகுது. ஸோ டிஸ்ஆனர் ஆகும்போதுல பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 1000, நோட்டிங் சார்ஜஸ் 60 டு கண்ணன் அக்கௌண்ட் 1060. ஸோ இங்க டிஸ்ஆனர் ஆகும்போதுல 60 rupees நோட்டிங் சார்ஜஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? சேர்த்துக்கிறோம். மோகன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் 1060. இங்க பாருங்க, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 1000, நோட்டிங் சார்ஜஸ் 60 டு கண்ணன் 1060.